அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுத்தொகை நூல்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸில் இலக்கியம் எப்படி படிக்கணும், இலக்கியமில் என்னென்ன சிலபஸில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக்ஸை நம்ம எப்படி கான்செப்டாக படிக்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுத்தொகை நூல்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பேஸ் பண்ணி எட்டுத்தொகை நூல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நச்சினை, இதுலேருந்து நிறைய மேற்கோள்களாக இருக்கட்டும், அடிவரையறை, அதுக்கப்புறம் தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், அதோட சிறப்புகள் என்னென்ன, அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதுறதுனாலும் நம்ம ரெஃபர் பண்ண கணியன் புக்கை பார்த்து நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த எட்டுத்தொகை நூல்கள் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ எட்டுத்தொகை நூல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி 11 மேற்கணக்கு நூல்கள்னால் என்ன, கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 11 மேற்கணக்கு நூல்கள்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் 11 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. இதை சங்ககால இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன் சங்ககால இலக்கியம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சங்ககாலம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்ககாலம்னு சொல்லுவாங்க. இதில் கிபி 2வது நூற்றாண்டில் தோன்றின இலக்கியங்கள் தான் இந்த சங்ககால இலக்கியங்கள், அதாவது 8 தொகையும் 10 பாட்டும். இதை தான் 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கிபி 2வது நூற்றாண்டு தான் எனக்கு சங்ககால இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் தோன்றிய காலம். ஸோ அப்போ 11 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சங்க மருவிய கால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சங்க மருவிய காலம்? இப்போ சங்ககாலம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் சங்ககாலம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதாவது கிபி 3லேருந்து கிபி 6வது நூற்றாண்டு வரைக்கும், 3 6னா நூற்றாண்டு, ஓகேவா? ஸோ கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிராஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழை ஹிஸ்ட்ரி கூட அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது களப்பிரர்கள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பீரியடில் தோன்றின இலக்கியம் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவது அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் ஒரு 11 கீழ்கணக்கு நூல், ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருப்பார் திருவள்ளுவர். ஸோ அது அவங்களுக்கு எந்த வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 11 மேற்கணக்கு நூல்கள் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் 8 தொகை 10 பாட்டு அப்படின்ற 2 பிரிவு இருக்குது. அதில் 8 தொகை தான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 8 தொகைனா அப்போ 8ன்றது 8 நூல்களை குறிக்குதா? அப்போ அந்த 8 நூல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னொன்று 11 கீழ்கணக்குக்கும் மேல்கணக்குக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அடிகளை உடையது கீழ்கணக்கு நூல், நிறைந்த அடிகளை கொண்டவை மேற்கணக்கு நூல். உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் உங்களுக்கு 2 அடி தான். ஸோ அது 11 கீழ்கணக்கு. நிறைந்த அடிகளை கொண்டவை மேற்கணக்கு நூல்கள். இப்போ புறநானூறு, நச்சினை, குறுந்தொகைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அடிவரையறை இருக்குது, நிறைய அடிகள் இருக்குது, 4 8 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது நிறைந்த அடிகளை உடையது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மேற்கணக்குக்கும் கீழ்கணக்குமான மெயின் டிஃப்ரென்ஸ். ஒன்று பீரியடு வச்சு, இன்னொன்று அந்த நூலோட பேசிக்கை வச்சு, இந்த அடிகளை பேஸ் பண்ணியும் கீழ்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 8 தொகை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ 8 தொகைனா என்ன? 8 நூல்களின் தொகுப்பு தான் 8 தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொகுப்புனா என்ன? தொகை 8னா ஓகே 8. தொகைனா என்ன? ஏன் தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது நிறைய புலவர்கள், அதாவது புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, இந்த 8 தொகை நூல்கள் எல்லா நூல்களுமே பார்த்திங்கன்னா நிறைய புலவர்களால் பாடப்பட்டு அந்த ஓலைச்சுவடிகளில் எழுதி வைக்கப்பட்ட நூல்கள். இந்த பாடல்கள் அது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுறாங்க. இப்போ புறநானூரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அதுதான் தொகை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து ஒரு நூல் வெளியிடுறாங்க இல்லையா, அதுதான் தொகை நூல்னு சொல்கிறாங்க. அதுதான் இது 8 தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது சங்க இலக்கியத்தில் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இதில் அடங்கிய ஒவ்வொரு நூலும் பலரால் பல காலகட்டங்களில் எழுதப்பட்டு பின்பு ஒரு சேர தொகுக்கப்பட்டது தான் இந்த 8 தொகை நூல்கள். இதை நிறைய பேர் யார் எழுதுனாங்க அப்படின்றது தெரியல, பாதி பேர் தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் நம்ம எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆனால் பாதிக்கு மேலே நம்மளுக்கு என்ன தெரியல, பாட்டு இருக்குது, பட் யார் எழுதுனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. 8 தொகை நூல்களினோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2352. இந்த டேட்டாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 தொகை நூல்களோட மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2352. அதில் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2358. அப்போ எக்ஸ்ட்ரா 6 ஆட் ஆயிருக்கு.
அது என்ன 6? 8 நூல்கள்னு சொல்கிறீங்க, கடவுள் வாழ்த்து 6 தான் ஆட் ஆயிருக்கு. அப்போ மிச்சம் 2 நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து இல்லையா அப்படின்னா கிடைக்கல. ஓகேவா? இப்போ 2 நூல்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலும் கடைசியும் கிடைக்காம இருக்கும். சில நூல்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் 2 நூல்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து அறியப்படவில்லை, இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்போ எட்டுத்தொகை நூல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2352. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 2358. இது மொத்தம் பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 பேர் வந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன நூல்கள் இருக்குது? 8 தொகைன்னு சொல்கிறீங்க, என்னென்ன நூலே தெரியல அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாடல் போதும் இந்த நூலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்றதான் இந்த பாடல். இந்த பாடலில் 8 தொகை நூல்களும் இருக்குது. இந்த பாடலை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 8 தொகை நூல்களும் இதிலே கவர் ஆயிரும். ஸோ அந்த நூல் இந்த பாடலை பார்க்கும்போது எது நூல் எது இதுன்னே தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் தனியாக நூல்களே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, பதிற்று 10, புறநானூறு, பரிபாடல், இது எல்லாமே நம்மளுக்கு 8 தொகை நூல்கள். இந்த பாடல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாடலில் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தான். ஆன்சர் என்ன? நற்றிணை. ஓகே, முதலாவதுங்கிறப்போ நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததுனால நம்ம எடுத்துருவோம். இதே இடையில வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு பாடலை படிச்சிட்டிங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் இத்திரத்த 8 தொகை அப்படின்றது தான் இந்த 8 தொகை நூல்களோட விளக்கம். இந்த 8 தொகை நூல்கள் வந்து சிலது அகம் சார்ந்ததாக இருக்குது, சிலது புறம் சார்ந்ததாக இருக்குது. அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே. இது நம்மளுக்கு மீனிங்காக தெரியும். அப்போ அகம்னா அப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ, இப்போ அகம்னா வீட்டுக்குள்ளே, புறம்னா வீட்டுக்கு வெளியில். அப்போ வீட்டுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடக்குது, அது இல்வாழ்க்கை, காதல், அதை பற்றிலாம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அகம். புறம்னா என்ன, வெளியில். இப்போ வெளியில் தான் சண்டை நடக்கும். அப்போ போரை பற்றி பேசுகிறது, மன்னன், ஒழுக்கம், அவங்களோட அந்த போர் நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறது எல்லாமே புறப்பொருள். அகம்புறம் அப்படின்னா ரெண்டுத்தையும் பேசுகிறது. ஸோ அப்போ இந்த 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறு நூறு, கலித்தொகை. இப்போ நற்றிணை, குறுந்தொகைலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காதல் தான், ஃபுல்லாகவே லவ்ஸ் தான். இப்போ குறுந்தொகையிலேருந்து நிறைய லவ் சாங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன அப்படின்றத நம்ம குறுந்தொகை பார்க்கும்போது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ புறப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று 10, புறநானூறு. புறநானூறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சண்டை, மன்னருடைய வீரம், ஒழுக்கம், ஸோ அதை பேஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ புறப்பொருள் சார்ந்த நூல்கள் 2 தான், ஒன்று பதிற்று 10, ஒன்று புறநானூறு. அகம்புறம் ரெண்டுமே சார்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ அகப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக படிச்சுட்டு புறப்பொருள் தனியாக படிச்சுட்டு அந்த மாதிரி படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு புறப்பொருள் படிங்க, அடுத்து அகம்புறம் படிங்க. இது ரெண்டுத்தையும் படிச்சிட்டிங்கன்னா இது படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, மிச்சம் இருக்கிறது அகம் சார்ந்த நூல். எது சின்னதாக இருக்கோ அதை படித்து வச்சுக்கணும். பெருசாக இருக்குதா, அப்போ இதில் இல்லாதாவது அது மிச்சம் இருக்கிறது அதுதான் அப்படின்றத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 8 நூல்கள் எனக்கு என்னென்னு தெரியும். அது அகம் சார்ந்து தனியாக மக்கப் பண்ணி புறம் சார்ந்து தனியாக மக்கப் பண்ணி ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புறம் சார்ந்த நூல் பதிற்று 10, புறநானூறும் அதிலே இருக்குது, வார்த்தையிலே இருக்குது புறநானூறு அப்படின்ட்டு. ஸோ பதிற்று 10 அப்படி படிச்சிடலாம். அகம் புறம் சார்ந்த நூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு மிச்சம் இருக்கிற 8 தொகை நூல்கள் வந்து அகம் சார்ந்த நூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ 8 தொகை நூல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகப்புறம் சார்ந்த நூல் என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ஐவகை நிலங்கள், இதெல்லாம் நம்ம வந்து இலக்கணத்திலே பார்த்துருப்போம். ஸோ அதனால் இப்போதைக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வாங்க, நூல்கள், பாடிய புலவர்கள், அடிகள் எத்தனை, தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், இந்த டேபிளர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு இப்போ 8 தொகை நூல்கள்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலம்லேருந்து தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், அடிவரையறை என்ன அப்படின்றத நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதில் ஷார்ட்கட்ஸும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நற்றிணை.
ஸோ நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நற்றிணை. நற்றிணையில் மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 400. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கும். ஸோ 401, அதாவது 401. கடவுள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, கடவுள் வாழ்த்து நீங்களாக நற்றிணை பாடல்களின் எண்ணிக்கைனா 400 தான். கடவுள் வாழ்த்து நீங்களாகனா கடவுள் வாழ்த்து இல்லாமல், ஓகேவா? கடவுள் வாழ்த்தோட சேர்த்துன்னு கேட்டாங்கன்னா 401 அப்படின்றத எடுக்கணும். அடுத்து குறுந்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 400 கிடையாது, மிஸ்டேக் இருக்குது, 401. கடவுள் வாழ்த்து நீங்களாகவே 401. கடவுள் வாழ்த்து சேர்த்து அப்படின்னா அது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிக்கும், 402, ஓகேவா? அதே மாதிரி 500 100 500 தான். அப்போ கடவுள் வாழ்த்தோட சேர்த்துன்னு பார்க்கும்போது 501. கலித்தொகை 150, கடவுள் வாழ்த்தோ சேர்த்துனா 151. அதே மாதிரி அகநானூறும் அதே தான், புறநானூறும் அதுதான். 10க்கும் பரிபாடலுக்கும் நான் சொன்னேன் இல்லையா, 2 பாடல்களுக்கு வந்து எனக்கு நூல்களுக்கு வந்து எனக்கு கடவுள் வாழ்த்து கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே அது கடைசி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 10க்கும் பரிபாடலுக்கும் தான் என்ன கிடைக்கல, கடவுள் வாழ்த்து கிடைக்கல. மற்ற 6 நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து கிடச்சிருக்கு. ஸோ அதோட கவுண்ட்டை நீங்கள் சேர்த்து எழுதிக்கோங்க சைடில். ஸோ அடுத்து புலவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நற்றிணையோட புலவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 275. நம்மளுக்கு புலவர்கள்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறது இல்லை. நம்மளுக்கு எதெல்லாம் அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அடிவரையறை கேட்டிருக்காங்க, தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிவரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணைக்கு 9லேருந்து 12 வரைக்கும். ஸோ மினிமம் 9, அதாவது சிற்றெல்லை பேரெல்லைன்னு சொல்லுவாங்க. கொஸ்டினில் இப்படி தான் கேட்பாங்க, சிற்றெல்லை பேரெல்லை அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மினிமம் 9, மேக்ஸிமம் 12. ஸோ நற்றிணைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 தான். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் பாடல் எழுதிக்கிட்டே இருப்பார், 12 லைனுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது, 13 கடைசி லைனு 13வது லைனில் பாடல் முடியுது, ஓகேவா? அப்போ அவர் மட்டும்தான், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் 13 அடி வரைக்கும் எடுத்திருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதனார். ஸோ அதை ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். அவர் பாடலில் வந்து அந்த லைன் பத்தலை, ஸோ போதலை, அதனால் 13 அடி வந்து எழுதியிருப்பார். ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நற்றிணையில் பேரலை 12ஆக இருந்தும் 13 அடிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. யார் அப்படின்னா போதனார். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸில். ஸோ அடுத்து தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது, அறியப்படவில்லை. தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார், தொகுத்தவருக்கும் தொகுப்பித்தவருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுத்தவர் எல்லாருமே புலவர்கள், ஓகேவா? இப்போ நான் புலவராக இருக்கேன் அப்படின்னா நான் தான் அந்த பாடலை வந்து தொகுப்பேன். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பாடல்கள் எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து ஒன்றா எடுத்து வச்சு ஒரு நூலாக தொகுத்து கொடுப்பேன். அப்போ தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார், எக்ஸ்ட்ரா கேரக்டர் அப்படின்னா மன்னன், அரசன். இப்போ நான் புலவர் அப்படின்னா எனக்கு ஆர்டர் போடணும் இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள்லாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து ஒரு புக்காக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து ஆர்டர் போடுவான். அந்த அரசன் தான் தொகுப்பித்தவர், ஓகேவா? தொகுக்க சொன்னவர். தொகுப்பித்தவரோட மீனிங் என்ன அப்படின்னா தொகுக்க சொன்னவர், ஓகேவா? ஸோ அப்போ தொகுப்பித்தவர் எல்லாருமே மேக்ஸிமம் மன்னராக தான் இருப்பாங்க. தொகுத்தவர் யார் அப்படின்னா புலவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ நற்றிணையை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடல் நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ பாடிய புலவர்கள் பார்த்திங்கன்னா 203. இதோட அடிவரையறை 4 8, மினிமம் 4, மேக்ஸிமம் 8. ஸோ அகம் சார்ந்த நூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த டேபிள் காலம் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ, ஓகேவா? தொகுப்பித்தவர் எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியணும், எல்லாத்துக்குமே டேட்டாஸ் இருக்காது, சிலதுக்கு இருக்கும் சிலதுக்கு இருக்காது, ஓகேவா? அது என்னென்னா அறியப்படவில்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 500 100 அப்படின்னு பார்க்கும்போது 5 புலவர்கள், மினிமம் 3, மேக்ஸிமம் 6 அடிவரையறை. தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது யானை கட்சை, மாந்தரஞ்சேரல், இரும்புரை. அடுத்து கலித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர், மினிமம் 11, மேக்ஸிமம் 80. அதை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்றது நம்மளுக்கு அறியப்படவில்லை. அடுத்து அகநானூறு. இந்த பாடிய புலவர்கள்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து அடிவரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 31 வரைக்கும். தொகுத்தவர் உருத்திர சன்மர், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பலு வழுதி. ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே 3 நூல்களுக்கு தொகுத்தவர் யாரும் தெரியலை, தொகுப்பித்தவர் யாரும் தெரியலை, ஓகேவா? ஸோ அடுத்து புறநானூறு, 10 பரிபாடல், இது எல்லாமே அந்த அடிவரையறை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எது நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா நற்றிணை அடிவரையறை கேட்டிருக்காங்க, குறுந்தொகை கேட்டிருக்காங்க, 500 100 கேட்டிருக்காங்க, அகநானூறு கேட்டிருக்காங்க. இந்த 4 தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, மற்ற எதுவும் அவ்வளோவா கேட்டது கிடையாது. ஸோ அடுத்து இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவரை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த 4த்துக்கு மட்டும் அந்த அடிவரையறை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்,
ஓகே, மற்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு இதுதான் ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இப்போ எப்படி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சினை பன்னாடு தந்த மாறன் வழுதி, தொகுப்பித்தவர் ஒரே ஒருத்தர் தான். குறுந்தொகை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. இப்போ பூரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூரிக்கு என்ன சாப்பிடுவோம்? குருமா ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ குறுந்தொகை பூரி, பூரிக்கோ. ஸோ இப்போ பூரிக்கு குருமா ஊற்றி சாப்பிடுவோம், அப்போ குறுந்தொகைனா பூரிக்கோ. அடுத்து ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுக்கு யார் தொகுத்தவர்? கூடலூர் கிழார், யானை கட்சை, மாந்தரஞ்சேரல், இரும்பறை. அப்போது ஒரு கிழார்னா கிழவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழவர் வந்து 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு, 500னா ஐங்குறுநூறு, ஸோ 500 ரூபாயை தூக்கிட்டு யானை வாங்க போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஷார்ட்கட்ஸ் தான் வச்சு படிச்சிங்கன்னா அந்த நேம்ஸ் மறக்காது. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய நூல்கள் நிறைய ஆசிரியர்கள்லாம் படிக்கும்போது இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வைக்க முடியுமோ எல்லாத்துக்கும் வைக்கக்கூடாது. அப்போ நம்ம ஷார்ட்கட்ஸ்க்கே தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் முடியுமோ எதெல்லாம் பெஸ்ட்டாக படிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்க போகிறோம். அடுத்து கலித்தொகை அப்படின்னா நல்லந்துவனார். இப்போ நல்லந்துவனார்னா களிக்கு தொகைனா களின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களினா நம்ம சாப்பிட்ற களி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இல்லைனா களியில் வந்து என்ன ஊற்றி சாப்பிடுவாங்க? நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாங்க. களித்தொகை அப்படின்னா நல்லந்துவனார். அடுத்து அகநானூறு. அகநானூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? உள்ளம், ஓகே, மனம், உள்ளம் எப்படின்னாலும் நீங்கள் டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அகம்னா உள்ளம். இப்போ ஒருத்திர சன்வர், பாண்டியன், உக்கிரப்பெரு வழுதி. இப்போ வந்து எக்ஸாம்லாம் நம்மளுக்கு மார்க் வரல, மார்க் கம்மியாயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு மனசு உறுத்துமா? அப்போ மனசு உறுத்தும் போது நம்ம எப்படி உக்கிரமாக உட்காந்து படிப்போம், அப்படியே ஒரு வெறியோடு உட்காந்து படிப்போம். ஐயோ அந்த எக்ஸாமில் நம்மளுக்கு மார்க் வரல, அடுத்த எக்ஸாமில் நம்ம நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்கிரமாக உட்காந்து படிப்போம். ஸோ அப்போது மனசு உறுத்துது, உக்கிரமாக உட்காந்து படிக்கிறோம். எக்ஸாமில் நல்லா மார்க் வாங்கலைன்னு சொல்லிட்டு மனசுனா அகநானூறு, அகம் உறுத்துது, உக்கிரமாக உட்காந்து படிப்போம். ஸோ ஒருத்தர சன்மர், உக்கிரப்பெரு வழுதி, அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இந்த டேபிளர் காலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் எட்டுத்தொகை நூல்கள் எவ்வளோ தான் படித்தாலும் வேஸ்ட்டு தான். ஓகேவா? இதுதான் பேசிக். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எட்டுத்தொகை நூல்களை நம்ம தனித்தனியாக மேற்கோள்கள் என்ன, அந்த நூல்களோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். பட் பேசிக் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்காமல் நம்ம அடுத்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டேபிளர் காலமாக படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக படிச்சிங்கன்னா இது வருவாரா, அவர் அதுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரே டேபிளர் காலமாக கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து நான் சொன்னேன் இல்லையா? நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 நூல்கள்லேயுமே 6 நூல்களுக்கு மட்டும்தான் கடவுள் வாழ்த்து தெரியப்படுது. பதிற்று 10க்கும் பரிபாடலுக்கும் நம்மளுக்கு தெரியல. ஸோ மிச்சருக்கு கடவுள் வாழ்த்து எந்தெந்த கடவுளை பாவிச்சு அந்த பாடல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நச்சினை வந்து திருமால், குறுந்தொகை பார்த்திங்கன்னா முருகன், மற்ற எல்லாத்துக்கும் சிவன். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது நச்சினைக்கு குறுந்தொகைக்கு மட்டும்தான். இப்போ நச்சினைனா திருமால், குறுந்தொகைனா முருகன், மற்ற எல்லாருக்கும் சிவன், பதிற்று 10க்கு பரிபாடலுக்கும் நம்மளுக்கு அறியப்படவில்லை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம 8 தொகையோட இன்ட்ரடக்ஷன், அதாவது என்னென்ன நூல்கள் இருக்குது, அதில் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில், அதாவது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இங்கே மொத்தமாக கொடுத்துருக்கிறது தான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து இதோட சிறப்புகள் என்ன, அடுத்து ஒவ்வொரு நூல்களில் இருக்கக்கூடிய அந்த மேற்கோள்கள்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.